ஒரு விஷயம் உனக்கானது இல்லைன்னா நீ என்னதான் பண்ணாலும் அது உன்னை விட்டு போயிடும். அதுவே உனக்கானதுன்னா அது கடல் கடந்து கூட உன்னை தேடி வந்து சேரும். நீ காதலிக்கிற பையன் நீ அழுகிறேன்னு தெரிஞ்சு கூட அவன் எதுவுமே சொல்லாம வேடிக்கை பார்த்தாலும் இல்லை உங்களுக்குள்ள நைட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்குமெண்ட் ஃபைட்னு வந்து நீ சாப்பிடாம பட்னியா கடந்து கூட உனக்கு வலிக்கும் தெரிஞ்சு கூட அவன் எதுவுமே உன்னை கேர் பண்ணாம தூங்குறான்னா புரிஞ்சுக்க அந்த பையன் உனக்கு வேணாம். பிகாஸ் அந்த பையனுக்கு துளி அளவு கூட உன் மேல காதல் இல்லை. உன்னை சுத்தி யார் இருந்தாலும் அனாதையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுற உனக்கு இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல யாராச்சும் உன் கையை பிடிச்சி என்னாச்சுன்னு கேட்டா கூட கதறி அழுதுருவல்ல. நீ தொட்டு தாலி கேட்ட உன்னோட பொண்டாட்டி உன்கிட்ட இருந்து ஏங்குறது உங்களுக்குள்ள எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் அவன் மனசு விட்டு என்ன பேச வரான்றதை கேட்கணும்னு அடுத்தவன் பொண்டாட்டியை ரசிக்காம அவளை மட்டும் நீ ரசிக்கணும்னு உன் அம்மாவையும் தாண்டி அதிகமான பாசம் வச்சு அவளை உயிரா நேசிக்கணும்னு உன்கிட்ட இருந்து ஏங்குவா. என்ன உனக்கும் தூக்கம் வரலையா? நைட்டு 2 மணி வரைக்கும் பேசினவங்க கூட இப்ப 2 வார்த்தை கூட பேச முடியலையா? அவ்வளவுதான், இதான் வாழ்க்கை. புரிஞ்சுக்க, யாரும் இங்க நிரந்தரம் இல்லை, கடைசி வரைக்கும் வரப்போறதும் இல்லை. 24 மணி நேரமும் கால் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் சடனா எந்த ஒரு கால் எந்த ஒரு டெக்ஸ்ட் எந்த ஒரு மெசேஜ் எதுவுமே பண்ணலன்னா அப்பவே புரிஞ்சுக்கோ உன்னோட தேவை அவங்களுக்கு தேவைப்படல. இல்லைன்னா நீ இருந்த இடத்துல அவங்களோட லைஃப்ல வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அதையும் மீறி அவங்க தான் எனக்கு வேணும், அவங்களை விட்டு என்னால பிரிய முடியாது, அவங்க தான் எனக்கு உலகம்னு சொல்லி தேடி தேடி போய் மெசேஜ் பண்ணனா நீ தான் பர்சனா ஹர்ட் ஆவ, நீ தான் அஃபெக்ட் பண்ணுவ. விட்டுட்டு போன அவங்களுக்கே ஒரு வாழ்க்கை கிடைக்கும் போது விட்டு கொடுத்த உனக்கு ஒரு வாழ்க்கை தானே கிடைக்க மாட்டாங்களா என்ன?